வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் சூப்பர் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசமாக செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லெண்ணெயிலே செஞ்சுருக்கிறதுனால நல்ல வாசமாக, கூடவே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாக செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் உடச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து முழுசாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கருப்புளுந்து, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து தோலோடு இருக்கிறதுனால ஓரளவு வறுத்துட்டு மீதி பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக வறுத்து விட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லா பொருளும் கலர் மாறி வந்தவுடனே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் இந்த அளவுக்கு கோர்ஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் தேங்காய்லாம் வறுத்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்க அந்த பவுடர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம ஆற வச்சுருக்க சாப்பாடையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்க சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இருந்ததுனால ஆட் பண்ணலை. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நம்மளுடைய செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் கருப்புளுந்து சாதம் ரெடி. ஃப்ரெஷ்ஷாக எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசமாக, வேர்க்கடலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.